கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒலிப்பதிவு தேர்தலில் உபயோகிக்கப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஏன்? அதாவது இது ராஜீவ் காந்தி டைமில் டிரான்சிஷன் ஃபேஸ், அதாவது பேலட் பேப்பர்லேருந்து நம்ம அப்கிரேட் ஆகணும்னு யோசிக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரானிக் பேஸ்டு செட்டப் க்ரியேட் பண்ணணுன்ட்டு அப்போ ராஜீவ்காந்தி முயற்சித்தார். அது சம்மந்தமாக பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அதுக்கு டேட்டா செட்ஸ் ரெடி பண்ணாங்க. அதோட கண்டினியூஸ் ப்ராசஸ் நடந்து 2004 அப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டோம் அப்படின்னா, we have much population. முதல் விஷயம் அதுதான். என்னதான் மச் பாப்புலேஷனாக இருந்தாலும் ஓட்டிங் பண்ணுறவர்களை ஊக்குவிக்க, ப்ளஸ் ஒரே நாளில் ஓட்டிங் கம்ப்ளீட் பண்ண, ஸோ அந்த எல்லாத்தையும் சேவ் பண்ண பேலட் பேப்பர் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. இத்தனை கோடி மக்களை ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்தை பண்ணணுன்னா கஷ்டம். ஸோ அதே நேரத்தில் அத்தனை கோடிக்கு அட் அ டைமில் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் ஒரு 10 கோடி பேருக்கு ஒரு டைமில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப்பை லான்ச் பண்ணாங்க. 2004 இது அமலில் இருக்குது. மிடில் இவிஎம் மிஷின் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விவிபேட்டுன்ற ஒரு மிஷினை இணைச்சாங்க. ஸோ திஸ் இஸ் த செட்டப், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2016 இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது பேர் கண்ட்ரோல் யூனிட், மிடில் இருக்கும்போது பேலட் யூனிட், ரைட் ஹேண்டில் இருக்கிறது விவிபேட் யூனிட். இப்போ கண்ட்ரோல் யூனிட் ஆஃபீஸர் கிட்ட இருக்கும், பேலட் யூனிட்டும் விவிபேட்டும் ஹைட் ஆகியிருக்கும். ஸோ இப்போது உள்ளே வந்த உடனே நம்ம ஓட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸர் ஓட் போட சொல்லுவார். அவர் சொல்கிற டைமில் நம்ம ஓட் போடும் பொழுது பேலட்டில் நம்மளுக்கு இஷ்டமான நபரை தேர்ந்தெடுப்போம். அது எந்த நபராக வேணால் இருக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரெஸ் பண்ண உடனே அதுக்கு அங்கே கூடவே ரெட் லைட் இருக்கும். நம்ம எங்கே ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெட் லைட் இருக்கும். அதுவும் லைட்டு ப்ளோ ஆகும். விவிபேட்டில் நம்ம ப்ரெஸ் பண்ணது விவிபேட்டில் தெரியும். அந்த பேப்பர் அப்படியே பிரிண்ட் ஆன மாதிரி பேப்பர் காட்டிட்டு அப்படியே அது கீழே இறங்கிடும். ஸோ இதுதான் மொத்த விஷயம் அங்கே நடக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா இவிஎம், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல்னா விவிபேட். ஸோ ஃபஸ்ட் இந்த இவிஎம்ஸ் விவிபேட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கோ இல்லை நோடலோ இல்லை ரீஜியனலோ ரீச் ஆகிடும். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவிஎம்ஸ் விவிபேட்ஸ், அதாவது பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட் எல்லாம் வயரில் கனெக்ட் பண்ணும் பொழுது எரர் ஏதாவது வருதான்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பேட்ரியோட ஸ்ட்ரென்த்து செக் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்த ப்ரோட்டோக்காலில் வேறு என்ன செக் பண்ண முடியுமோ அதெல்லாம் செக் பண்ணி அலோவன்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒர்க் என்னது அப்படின்னா, ஒன்ஸ் கேண்டிடேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகு அந்த கேண்டிடேட்டை இதுக்குள்ளே அஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது அந்த பேலட் யூனிட்டில் நேம் சிம்பிள்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃபிக்ஸேஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த தேர்ட் ஒர்க்கு தான் போலிங் பூத்துக்கு சென்ட் பண்ணுறது. அது இப்போது April 23 எலெக்ஷன்னா 2026 April 23 எலெக்ஷன். ஸோ இந்த போலிங் பூத்துக்கு இது ரீச் ஆகணும். அதாவது 23 ரீச் ஆகாது, 22 ரீச் ஆகலாம், இல்லை 21 ரீச் ஆகலாம். அதெல்லாம் அவங்க டெசிஷன், அந்த ஆஃபீஸர்ஸ் எடுக்கிற டெசிஷன். ஒன்ஸ் அது ரீச் ஆன உடனே அங்கே போலிங் பூத்தில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மறுபடியும் இந்த கேண்டிடேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதை வெரிஃபை பண்ணிப்பாங்க. அப்போ பேலட் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட்டும் விவிபேட் யூனிட்டும் கனெக்ட் ஆகுதா,
எரர் எதுவும் வரலையான்றதை அவங்க ஒரு வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் அது வெரிஃபை பண்ணி முடிஞ்ச உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பேலட் யூனிட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், விவிபேட் யூனிட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், இந்த போலிங் பூத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் வச்சு தான் அந்த கவுண்டிங் பண்ணுறப்போ வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போலிங் டே, April 23 போலிங் டேனா மார்னிங் ஒரு 6 o'clock மார்க் போல்னு ஒன்று நடக்கும். MOCK மார்க் போல். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் இப்போ எந்த போலிங் பூத் இருக்கிற ஏரியாவில் அங்கே இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த சிம்பிளோ அதுக்கு சம்மந்தமான நபர் வந்து மார்க் போல் பண்ணுவார். அதாவது ரேண்டமாக ஓட் பண்ணி இந்த ஓட் பண்ணது விவிபேட்டில் அந்த சிம்பிளோட அந்த பேப்பர் கீழே விழுதா அப்படின்றத செக் பண்ணிப்பார். மேக்ஸிமம் 30 to 50 ஓட்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த நம்பர்லாம் அந்த போட்ட ரேண்டம் ஓட்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி அப்புறம் அந்த விவிபேட்டும் அந்த பேலட் யூனிட் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் நடந்த டேட்டாலாம் வந்து அவங்க கண் முன்னாடியே எரேஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு 7 மணிக்கு டைரெக்டாக எலெக்ஷனுக்குள்ளே மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் வந்து என்னென்னா புரளிகள், அதாவது மேனுப்புலேஷன் ஆஃப் ஓட்ஸ். இது ஒரு பெரிய டிஸ்கஷன். ஒவ்வொரு வாட்டியும் தோற்றவங்க வந்து ஓட்டு வந்து மேனுப்புலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஆர் ஸ்டாண்டலோன் டிவைஸ் நாம் இன்டர்நெட் மூலமாகவோ ப்ளூடூத் மூலமாகவோ வைஃபை மூலமாகவோ இல்லை லேனோ கனெக்ட் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் ஏ கால்குலேட்டர். அதாவது ஆல்ரெடி அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் படி அது வேலை செய்யும், அவ்வளோதான். ஒன்ஸ் அந்த ஒர்க் முடிஞ்ச உடனே அதை நம்ம க்ளோஸ் பண்ணி அதை எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா கவுண்டிங் அன்னைக்கு ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவை எடுத்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதை மேனுப்புலேட் பண்ணவோ முடியாதுன்றது தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, எலெக்ஷன் கமிஷனும் சொல்லியிருக்கு. ஈவன் ஒன் ஸ்டெப் அஹெட் எலெக்ஷன் கமிஷன் இதை மேனுப்புலேட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அழைச்சப்போ எந்தவித பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அன்னைக்கு அன்னைக்கு போய், இல்லை அன்னைக்கு போக முடியலன்னாலும் ஸ்பெஷலாக ரிக்வெஸ்ட் பண்ணியும் யாரும் அதை போய் செஞ்சு காட்ட முடியல. ஸோ இதிலிருந்தே இது ஒரு வீண் விவாதங்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு புரியுது.